அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சொல்ல விட்டு போன ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். என் சொந்த பந்தம் நீங்க இத சலிச்சிக்காம கேட்பீங்களா? நெஞ்சு பாரம் இறக்கி வைக்க 5 நிமிஷம் தருவீங்களா? காளமாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு சொல்ல கேட்டா கட்டி போட நீளமான கயிறு எடுத்து கொடுப்பீங்களா? கெட்டியான சீம்பால் கேட்டு தட்டு எடுத்து தருவீங்களா? கண்ணு காது மூக்கு வச்சு கண்டதெல்லாம் கேட்கும் முன்ன கத்தரித்த காட்சி பார்த்து குத்தங்குறை சொல்லும் முன்ன உங்க கேப்டன் குணத்தை மறந்து குறைச்சு நீங்க பேசலாமா? கருப்பு தங்கம்னு சொல்லிட்டு இப்போ கிள்ளுக்கீரையா வீசலாமா? 150 படத்துக்கும் மேல நடிச்சேன், நிஜத்துல ஒரு நாளும் நடிச்சதில்லை. மனசுல பட்டதை மறைக்கிற முகமாவோ முகத்துக்கு முரணான முறையில்லாத அகமாவோ நாள் இல்ல நொடி கூட வாழ்ந்ததில்லை. என் அகராதி அகந்தை அறிஞ்சதில்லை. இதுதாங்க நான், இவ்வளவுதாங்க நான். தமிழை உயிரா நினைச்சேன், தமிழை மட்டும்தான் நடிச்சேன். மொழிக்கு போராடி படிப்பை தொலைச்சேன். நடிக்கிற படத்துக்கு தமிழ் பேரை வச்சேன். அதை எதிர்த்தவனை எதிர்த்து முறைச்சேன். மடிக்கிற வேட்டையும் துருத்துற நாக்கும் சவக்கிற கண்ணுமா எடுத்து வச்ச நடையில வாட்டால் வட்டாரம் தாண்டிடுச்சு. அந்த படமும் பட்டைய கலப்பி ஓடிடுச்சு. என்ன செஞ்சேன்னு வேற்றினத்தவன் வசபாடி விஷ நாக்குகள் தூற்றி பேசிச்சு. வெள்ளந்தி மனசுல குத்தன முள்ளு வேதனை அள்ளி தந்துச்சு. தரம் குறைஞ்சி யாரையும் பேசினதில்லை. குறை சொல்லி என்னைக்கும் பழக்கம் இல்லை. மனுஷ பொறுப்பு தானே. உன் குணம் உனக்கு, என் குணம் எனக்கு. இதுதாங்க நான், இவ்வளவுதாங்க நான். எனக்கு என்ன அவசியம்? எத்தனை பேர் யோசிச்சிங்க? தாயை போல மனைவி, முத்த போல 2 பிள்ளைங்க, போதுன்ற அளவுக்கு பணம், போற இடமெல்லாம் புகழ். எனக்கு என்ன அவசியம்? மனசு கேட்கலையே. என் மக்களாச்சு, இடையூறு வரும்னு தெரிஞ்சேதான் இறங்கினேன். நஷ்டத்துல இருந்த சங்கத்துக்கு லாபத்தை காட்டின மாதிரி கஷ்டத்துல இருக்கிற என் மக்களுக்கு சந்தோஷத்தை காட்டத்தான் ஆசைப்பட்டேன். சொத்தை வித்து உங்களை சேர்க்க வந்தேனே தவிர உங்களை வித்து சொத்து சேர்க்கிற ஆள் நான் இல்லை. பார்த்து பார்த்து கட்டினதெல்லாம் கண்ணு முன்ன இடிஞ்சாலும், உழைச்சி சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்னொன்னா இழந்தாலும், தகப்பனா நீ எனக்கு தாலி எடுத்து தந்தவர். தவறுனதும் பதறிட்டேன், கதறி கதறி அழுதுட்டேன். இதுதாங்க நான், இவ்வளவுதாங்க நான். நாக்க துருத்துனா 4 வார்த்தை பேசினேனா, பூட்டின அறைக்குள்ள மாட்டின பூனைய துரத்திப்பாரு முறைச்சு நிற்கும், விரட்டிப்பாரு மிரள வைக்கும். 5 அறிவு பிராணிக்கு இவ்வளவு திராணி இருக்கே, எதுக்கும் அஞ்சாத எனக்கு திராணி உண்டான்னு கேட்டா, வினைக்கு எதிர்வின விலங்குகளை செய்யும் போது வீரம் விளைஞ்ச மண்ணுல பிறந்த விஜயகாந்தன் விதிவிலக்கா? எதிர்வினைக்கான முன்வினையை எந்த ஊடகமும் காட்டல. என் மக்களும் பார்த்ததை நம்பி என்ன ஏதுன்னு கேட்கல. ஒரு பக்க காட்சியை தானே ஊடகம் காட்டிச்சு. 4 நாள் அதையே காட்ட நாடே அதை பார்த்துச்சு. மறுபக்கம் நடந்த கதையை எந்த நாக்கு கேட்டுச்சு? உண்மையை அலசாம ஊரே அதை நம்பிச்சு. பம்படியா பல தடவை இப்படித்தானே நடந்துச்சு. வீம்புக்குன்னு என்னை வச்சு கேலி கிண்டல் செஞ்சிச்சு. கத்தரித்து ஒட்டி வச்ச பலகோண காட்சியும் சித்தரிச்சு வலு சேர்க்க பின்னணி ஓசையும் மக்களுக்கு தேவையான சுவாரஸ்யத்தை கூட்டிச்சு. இவ்வளவுதானா என் மக்கள்னு மறுத்து போன என் மனசு மேல மேல நொந்துச்சு. நம்பி சேர்த்த 28ல பலதும் பணம் பதவியை தேடி ஓடிச்சு. மனசோட சேர்ந்து என் உடம்பும் மெல்ல மெல்ல சோர்ந்துச்சு. கம்பீர குரல் கனம் குறைஞ்சு போச்சு. மிரட்டுற கண்ணுல பார்வை மங்கி போச்சு. வெடிக்கிற பேச்சு வலிவிழந்து போச்சு. நடக்கிற நடையில வேகம் விட்டு போச்சு. குணம் மட்டும் மாறல, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஊடறிந்து எண்ணகம் காணாத ஊடகம் கண்டால் உளருமா, ஊர்தூற்ற செய்யுமா? இத்தனை வேதனை நான் சுமக்க தெரிஞ்சே தப்புன்னு செஞ்சதில்லை. நேர்மைக்கு உண்மைக்கு இதுதான் பரிசுன்னா அதை வாங்கிக்க எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை. என் குணம் என்னுடையது, உங்க குணம் உங்களுடையது. இதுதாங்க நான், இவ்வளவுதாங்க நான். நாடிய மக்கள் என்னை நம்ப மறுத்தாலும் வேண்டிய சாவு எனக்கு விதி தந்ததால என்னை இழந்து தோத்தது நீங்க, முடிவுல உங்களை சேர்த்து ஜெயிச்சவன் நான் தான். இருந்தோம் உறுதியோடு இறுதி வர உள்ளன்போடு என் கூட இருந்து உயிருக்கு உயிரா என்ன நினைச்ச உறவுகளை விட்டு நான் எங்கேயும் போகல. கண்ணை மூடி கம்பீரம்னு சொல்லிப்பாரு, கண்ணு முன்ன கட்டாயமா நான் இருப்பேன். கஷ்டத்துல உதவுறவனை உத்துப்பாரு, உங்க கேப்டன் உருவம் அது கூட ஒத்து போகும். பசிச்ச வயிற்றுக்கு சாப்பாடு போடு, அந்த மனசுல நிச்சயம் நான் தெரிவேன். தமிழுக்காக உணர்வோட நின்று பாரு, அந்த உணர்வுல நானும் கலந்து நிற்பேன். தோடும் போது என்னன்னு எண்ணிப்பாரு, என் தைரியம் திமிருக்கிட்டும் கூட வரும். சரி, சொல்ல விட்டு போன அந்த செய்திய சொல்லிட்டு நான் போறேன். சொன்னபடி கேட்பீங்கன்னு நம்பி அதை சொல்ல போறேன். உங்க கேப்டன் சொல்ல நீங்க கேட்டுத்தானே ஆகணும். என்னை பார்க்க வர்றவங்க வயிறார சாப்பிட்டு தான் போகணும். என்னை பார்க்க வர்றவங்க வயிறார சாப்பிட்டு தான் போகணும். வயிறார சாப்பிட்டு தான் போகணும்.